அண்மை செய்தி அத்திக்கடவு அவிநாசி திட்டம் பயன்பாட்டிற்கு வந்ததை தொடர்ந்து அவிநாசி பேருந்து நிலையம் முன்பு பொதுமக்களுக்கு அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி இனிப்புகளை வழங்கினார். அதன் நேரலையை தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சசிகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சசிகுமார், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். கோவை மாவட்ட மக்களின் மிகப்பெரிய வாழ்வாதார பிரச்சனையாக இருந்த விவசாயிகளின் முக்கிய கோரிக்கைகளாக இருந்த 70 ஆண்டுகால பிரச்சனை அவிநாசி அத்திக்கடவு கூட்டு குடிநீர் திட்டம் மற்றும் விவசாய பயன்பாட்டிற்கான திட்டம் 70 ஆண்டுகளாக இருந்த பிரச்சனையை கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அன்றைய முதல்வராக இருந்த எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கோவையில் அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார். இதற்காக 1965 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி பணிகளை மிகவும் போர்க்கால அடிப்படையில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு 90% பணிகள் முற்றிலும் நிறைவடைந்த நிலையில் போதா காலமாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதன் பிறகு வெறும் 10% பணிகள் மட்டுமே இருந்த நிலையில் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்பதால் தற்போதைய விடியா திமுக அரசு அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டு ஆமை வேகத்தில் நகர்த்தி வந்தது. இது தொடர்பாக விவசாயிகளின் கோரிக்கைகளும் விவசாயிகளின் முக்கியத்துவத்தையும் சட்டமன்றத்தில் எடுத்து கூறி அதற்காக போராட்டங்களும் நடத்த முன்வந்து பல்வேறு கட்டத்திலும் ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்தில் இதற்காக குரல் கொடுத்து தொடர்ந்து போராடி வந்த எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் அழுத்தத்தின் காரணமாக கடந்த வாரம் அது மக்களின் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. அந்த அதிமுகவின் வரலாற்று சிறப்பு மிக்க அந்த திட்டத்தை நினைவு கூறும் வகையிலும் பாராட்டும் விதையிலும் அந்த திட்டத்திற்கு பெருமை சேர்க்கும் விதமாகவும் அதிமுகவின் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த திட்டத்திற்கு கொண்டு வந்த எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு விவசாயிகளின் சார்பாக நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் இன்று அவிநாசி பேருந்து நிலையம் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி தலைமையில் கழக சம்பந்த உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் உள்ளிட்ட கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கௌரவித்து மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தினார்கள். மேலும் இந்த 70 ஆண்டுகால வரலாற்று சிறப்பு மிக்க பிரச்சனையை தீர்த்து வைத்த முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு அங்கு இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களும் பொதுமக்களும் நன்றி தெரிவித்து வருவதையும் தான் நாம் நேரலில் பார்த்து வருகிறோம். அதைத் தொடர்ந்து தற்பொழுது அவிநாசி அத்திக்கடவு குடிநீர் திட்ட அந்த திட்டத்தின் குருமாதம் பாளையம் பகுதியில் உள்ள குளத்தையும் தற்பொழுது ஆய்வு செய்ய உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், தகவல்களுக்கு நன்றி சசிகுமார்.